போய் எல்லாரும் வந்து போய் எல்லாரும் லைவுக்கு போவேன். போய் எல்லாரும் லைவுக்கு போ நான் போய் சொல்கிறேன்னம்மா, அண்ணா வந்து எல்லா லைவுக்கும் போவாங்களா? அண்ணா வந்து சும்மா சொல்கிறாங்க, எனக்கு தெரியும். மறக்காம அப்படி சொல்லுங்க ஆண்டி. ஓகே தாங்க, நான் சொல்கிறேன். மறக்காமல் வந்து அதிகிட்ட சொல்லணுமா, நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஐயோ, நீ ஞாபகம் வச்சுக்கோண்ணே. ஆ, ஞாபகம் வச்சுக்கோ. அதிகிட்ட போய் இந்த மாதிரி கோழிக்கு வந்து எதுவும் அனுப்பணுமா, அனுப்பிவிடுன்னு சொல்லு. நான் சரியான மறந்து கேஸு சார். இப்போ அதுக்குள்ளே வந்து மறந்து போகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. வளரக்கீரை வாங்கி வளைச்சி வளைச்சி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். உடனே மறந்து போகுது. இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது. நாட்டுப்பால் கடைக்கு போகிறேன், வளர லைக்க வாங்குறேன், வளைச்சி வளைச்சி சாப்பிட்றேன். இந்த மாதிரி போகிற அதிகமாக ஏற்றுறேன். வீட்டுக்கு இன்னும் ஒரு ஹாஃப்-அன்-ஹவரில் வந்து கிளம்புன்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக சொல்கிறேம்மா. ஐயோ, நான் சொல்லணும் கடவுளே, எனக்கு ஞாபகம் இருக்கணும். நான் போகும்போது அதே தூங்கிட்டானா நான் என்ன பண்ணுறது தெரியல. அதே ஒரு தூங்கு மூஞ்சி, உடனே வந்து தூங்கிடுவான். தூங்கிட்டா என்ன பண்ணுறது தெரியல. மணி 9 அதுக்குள்ளே. ஓகே, யாரும் வந்திருக்காங்க, லைக் பண்ணி போட்டிருக்காங்க. யாருன்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு நினைக்கிறேன். தெரியல, பார்க்கலாம் யாருன்ட்டு. ஆமாம், யாராவது வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் யார் இருக்குன்னு எனக்கு தெரியும். இல்லைனா எனக்கு எப்படிங்க தெரியும்? யாராலும் மறக்காமல் அந்த கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நேம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் யார் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் பேசுறதுக்கு எனக்கும் ஈஸியாக இருக்கும். அருள் வந்திருக்காங்க. அருள் ஹாய்ங்க. சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள். சாப்பிட்டாச்சா? எனக்கு வந்து போட்டுக்கு போனீங்களா? மீன் வந்து உங்களுக்கு கிடைச்சிதா? என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள். இன்னைக்கு வந்து முருகரோட ஸ்பெஷல். இன்றைக்கி கிருத்திகை, அதனால் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நாங்கள் யாரும் இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடல, எல்லாமே வந்து வெஜ் தான். வைக்கணுமா விருந்தெல்லாம் சாப்பிட்டோம். நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க. என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள். அருள் வந்து சாப்பிட்டீங்களா கேட்டா சாப்பிட்டே சொல்லியிருக்காங்க. என்ன அப்போ லைக் பண்ணது வந்து அருள் தான், கரெக்டாக? என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள். அருள் என்ன சாப்பிட்டீங்க? இட்லி. ஓகே, இட்லி வந்து சாப்பிட்டாங்களாம்மா. எங்கே இருக்கீங்க? போட்டுக்கு போயிருக்கீங்களா, இல்லை போயிட்டு வந்துட்டீங்களா? மீன் வந்து இன்னைக்கு கிடச்சிதா உங்களுக்கு? காலை சொன்னாங்களா காற்று வந்து அதிகமாக அடிக்குது, இங்கே வந்து மழை இருக்குன்னு சொன்னாங்க. இப்போவும் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. மழை வர மாதிரி இருக்கா? காற்று பயங்கரமாக அடிக்குதா, இல்லை நார்மலாக ஆயிடுச்சா சொல்லுங்கள். இட்லியம்மா, இட்லி சாப்பிட்டாங்களா? என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் இட்லி சொன்னாங்க. லைக் வரும்போதே நான் நினச்சேன் நமக்கு ரொம்ப க்ளோஸாக தான் யாரும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இல்லை, எனக்கு வந்து போட்டுக்கு போலையா நீங்கள்? ஏன்னா காற்று அதிகமாக அடிக்கலாம் போலையா? காற்று அதிகமாக நீங்கள் போட்டுக்கு போலையா நீங்கள்? அருள் பாருங்க. அருள் அண்ணா வந்து உங்களுக்கு வணக்கம் சொல்லியிருக்காங்க. அண்ணா வந்து லைவ்ல தான் இருக்காங்க. அருள் அண்ணா உங்களுக்கு வணக்கம் சொல்லியிருக்காங்க பாருங்க. அண்ணாக்கு வந்து வணக்கம் சொல்லுங்க. நீங்கள் வந்தோடனே அண்ணா வந்து உங்களுக்கு வணக்கம். அண்ணா வந்து எப்படின்னா லைவ்ல இருந்தாங்கன்னா என்கிட்ட பேசுகிற எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் நல்லா பேசுவாங்க. அண்ணா வந்து லைவ்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வணக்கம் சொல்லியிருக்காங்க. அண்ணாக்கு வந்து வணக்கம் சொல்லுங்க. அவருக்கு லைவ் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு தான் ஓவராக ஓட போகுது. அருள் வந்து டைப் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். மீன் கிடைக்கல. நான் வந்து ஃபஸ்ட்டு கிடைக்கிறதுக்கு வந்து இப்போ ஆன்சர் பண்ணுறாங்க. மீன் வந்து கிடைக்கலையாமா, என்னன்னு தெரியல. ஒரு 3 டேஸாக வந்து அதான் சொல்கிறாங்க. மீன் வந்து கிடைக்கலன்ட்டு என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. ஆனால் கிடைக்கணுமே, கிடைக்காம இருந்தால் எப்படிங்க ஆகுது? என்ன ரீசன் தெரியல. மீன் வந்து சரியாக கிடைக்கல போல இருக்கு. வணக்கம் அண்ணா. அண்ணா உங்களுக்கு பாருங்க அருள் ப்ரோ வந்து வணக்கம் சொல்லியிருக்காரு. நீங்கள் வணக்கம் சொல்லிங்க இல்லையா? ஸோ வந்து உங்களுக்கு அருள் வந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. அருள் பாருங்க திரும்ப உங்களுக்கு அண்ணா வந்து வணக்கம் வணக்கம் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா? இதாங்க என் அண்ணா. சொன்னீங்களா நான் நல்லா இருக்க மாட்டேன், நீங்கள் என்கிட்ட பேச மாட்டேங்கிட்டேன். பார்த்தீங்களா? நீங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறீங்களா? யாரும் அவங்ககிட்ட பேசாமல் போகிறாங்களா? பார்த்தீங்களா? எல்லாரும் உங்ககிட்ட பேசுகிறாங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினாலும் என் ஃப்ரெண்டு பேசுகிறாங்க. ஐஷு கிட்ட பேசினா ஐஷு பேசுகிறாங்க. அப்புறம் அருள் கிட்ட பேசினா அருள் பேசுகிறாரு. விஜய் ப்ரோ கிட்ட பேசினா விஜய் ப்ரோ. எல்லாருமே உங்ககிட்ட பேசுகிறாங்க. ரீசன் என்ன தெரியுமா? மனசு தான் நான் காரணம். உங்கள் மனசு நல்ல மனசு. ஸோ அதனால தான் நீங்கள் யார்கிட்ட பேசணும் அவாய்ட் பண்ணிட்டு யாரும் போகல. எல்லாருமே உங்ககிட்ட பேசுகிறாங்க. இதுலேருந்தே புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ அழகுன்ட்டு.